அப்புறம் ஏன் அவங்கள பிரிஞ்சீங்க? நான் எங்க பிரிஞ்சேன்? அவதான். என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்துருச்சு. ரொம்ப சிறப்பா ரொம்ப சந்தோஷமா தான் என் கல்யாணம் நடந்துச்சு. ரெண்டு பேருக்குள்ள நிரந்தரமா ஒரு இடைவெளி வந்துருச்சு. என்ன மனசளவுல ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்காமலே பிரிஞ்சிட்டோம். அந்த மட்டும் சந்தோஷம். அவ்வளவுதான். சாலோவா. சாரி சார். எதுக்கு? முதல்ல பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை சங்கடப்படுத்தினதுக்கு. ரெண்டாவதா நான் உங்களை வேற மாதிரி நினைச்சதுக்கு. வேற மாதிரியா? என்ன நினைச்சீங்க? நீங்க இவ்வளோ தூரம் உயர்வா நடந்திருக்கீங்க. ஆனா நீங்க தான் உங்க வைஃபை விட்டு பிரிஞ்சிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இவ்வளவுதானா? என்னமோ நினைச்சேன். நீங்க வேற சும்மா இருங்க. இருந்தாலும் உங்களை அப்படி நினைச்சிருக்க கூடாது. நீங்க எங்க வீட்டு மேல காட்டுற அக்கறையை வச்சாவது நான் உங்களை சரியா புரிஞ்சிருந்திருக்கணும். அப்படியா? சரி, நீங்க அவ்வளவு தூரம் தப்பு பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? ஓகே. ஸ்ட்ராங்காவா இல்ல லைட்டாவா? இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு ஏதோ ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரி. எல்லாரும் எங்கள் ஹோட்டலில் வந்து தங்கினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கிறக்காக தான் இப்போ கூடியிருக்கோம். எல்லாரும் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை இங்கே கூச்சமில்லாமல் வெளிப்படுத்தலாம். என்ன எல்லாரும் ரெடியா? மேடம் நீங்க ஒரு லேட்டஸ்ட் பாட்டு பாடுறீங்களா? Coming in the style and a world and new shining like a diamond pearl and new walking in the new kind of fun and in the town and everybody என்ன இங்க ஒரே எரிச்சலா இருக்குது. இனி வரும் ஒரே புகை எல்லாம் வர வருது. இனி அது 3 o'clock 4 o'clock new பொரியது இனி அது எனக்கு ஒரு வருஷம் தான். அடுத்து மேடம் நீங்க உங்க திறமையை காட்டுங்களேன். 4 பேருக்கு நல்லது பண்றதாங்க எதுவும் தப்பு இல்ல சார். கேம்ப் ஃபயர் நடந்துட்டு இருக்கு, வரீங்களா சார்? கேம்ப் ஃபயரா? மாமா நியாயம் கேட்டதுக்கு மாமா கொண்டானே. நான் காலைல சொன்னேன் இல்லையா, ராத்திரி குளிருக்கு எல்லாம் விறகு போட்டு எரிச்சு டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்கன்னு. அது நடந்துட்டு இருக்கு. போலாமா? என்ன மார்க்கெட் போலாமா? கண்டிப்பா போலாம். போலாம். நம்ம ஊர்ல குளிர் காயிற மாதிரி வாங்க நாமளும் போவோம். கமல் மாதிரி வாங்க வாங்க. அடுத்து வரப்போறது ஒரு புதுமையான விளையாட்டு, சேசிங் ரிங். அவங்கவுங்க பாட்டுக்கு போறாங்க. நம்மள ஒரு வார்த்தை கேட்டாங்களா, கண்டுகிட்டாங்களா? சரி, அவங்களதான் விடு. உங்க அண்ணனாவது நம்மள கண்டுகிட்டானான்னு பாத்தியா? என்னம்மா போங்கம்மா, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க போங்க. அட வேண்டாப்பா, இல்ல நாங்க வாங்க வரல. ப்ளீஸ் கம் வாங்கம்மா. அட என்னப்பா, நாங்க வரலன்னு சொல்றோம்ல. அட வேண்டாப்பா, போப்பா. ப்ளீஸ் வாங்கம்மா. வாங்க. என்னப்பா தொல்லையா போச்சு உங்கூட? ப்ளீஸ் வாங்கம்மா வாங்க. ப்ளீஸ் கம். என்னடி சரியான தொல்லை பிடிச்ச ஆளா இருக்கான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இதுக்கு பலூன் பிரேக்கிங்னு பேரு. அதுக்கு நம்ம இப்ப தயாராகும். கோவி, குளிருக்கு இந்த நெருப்பு ரொம்ப இதமா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முன்னாடி பெறாதீங்க, சுற்ற போகுது.
ஓ அப்ப அந்த நெருப்பு தன மாதிரின்னு சொல்றிய? என்ன உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு பொறுக்காத. தனோ நீ கூட தான் ரொம்ப நெருங்கி வந்தா அது நெருப்பு மாதிரி சுட்டு போடுவேன். அதை தாண்டி சொன்னேன். சும்மா இருங்க மாமா. இதுல யார் யார் கலந்துக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம். ஓகே 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 ஓகே, எல்லாரும் கலந்துக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. ஜென்ஸ்ல அந்த பக்கம் வந்துருங்க, லேடிஸ்ல அந்த பக்கம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொரு பலூனாக வைப்பாங்க. அதை நீங்கள் உட்காந்து உடைக்கணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடைக்கணும். நோ 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 நோ, வந்துட்டீங்க, வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது. கட்டாயம் நீங்கள் இதில் கலந்துட்டு உடைக்கணும். ஓகேவா? ரெடி 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 ரெடி. பலூன் 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 வைங்க, பலூன் பலூன் வைங்க. 1 2 3 உட்காருங்க. வெரி குட் மேடம், வெரி குட். சார் அடுத்து நீங்க சார். உட்காருங்க 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 சார். ரெடி ரெடி ரெடி. சார் இந்த பக்கம் யார் உட்கார போறா? உட்காருங்க உட்காருங்க. நீங்க ஓடி வந்து உடைக்கணும். சூப்பர். அடுத்து யார் சார்? இந்த பக்கம் யார் சார்? வந்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப நீங்க வாங்கம்மா. அடுத்து நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க டான்ஸ் ப்ரோக்ராம். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். அதுக்கு யார் வேணாலும் வந்து ஆடலாம். ரெடி ஸ்டார்ட். வாங்க சார் வாங்க, யார் வேணாலும் வந்து ஆடலாம். சாங் ப்ளே ஆயிட்டு இருக்கு, வாங்க வந்து ஆடுங்க, கூச்சப்படாதீங்க. வாங்க வாங்க மாணிக்கனே, வாங்க வாங்க வாங்க, ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. ஐயா தானா என்ன நின்னு வா மேல வா. எல்லாரும் எல்லாரும் மாணிக்க மாப்ள. நீ படுத்திரியே என் மெதுவாய கழுத்துல நீ மணத்திரியே, இது அதுதானா? நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. சனியம் பிடிச்ச உங்க ஆட்டத்தை நிறுத்துங்கடா. ஏன்டா அப்படி அறிவு கட்டத்தனமா கூத்தடிக்கிற? விவசாயங்கிறது அத்து போச்ச உனக்கு. என்னாச்சு என்னாச்சுமா? ஏண்டா என்னோட மனசை நோகடிக்கணுங்கிறதுக்காக, அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தானடா இது அத்தனை நடந்துகிட்டு இருக்கு. ஏமா என்னமா பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பேசலாம். நீ எதுவும் பேசாதப்பா, உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஏண்டா மாணிக்கம், இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு காட்டு மிராண்டி மாதிரி குதிச்சிட்டு இருக்கியே, உனக்கு ஒரு அம்மா இருக்கா தங்கச்சி இருக்காங்கிறதே ஒட்டு மொத்தமா மறந்து போயிடுச்சா? நான் என்னமா தப்பு பண்ணேன்? உனக்கு எப்படிடா தெரியும்? நீ ஓம் புத்தியில இருந்தாதானே உனக்கு தெரியும். சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே மகராசி, அதான் உன் பொண்டாட்டி. அவளுக்காவது நிர்மலா பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்ல இங்க வந்திருக்க படங்களுக்காவது நிர்மலா பத்தி கொஞ்சமாவது என்ன இருக்கா? டே, அவங்கள பத்தி நான் எதுக்குடா பேசணும்? கூட பிறந்த உனக்கே ஓன் தங்கச்சி பத்தி அக்கறை இல்லனா அவங்கள பத்தி எதுக்குடா பேசணும்? நீ ஓ சுய புத்தியில இருந்தாதானடா உன்னோட தப்பு என்னன்னு தெரிய போகுது உனக்கு. நீதான் மயக்கத்துல அலைஞ்சிட்டு இருக்கியே. டேய்,
ஏன் நிலைமைய நினைச்சு நான் வேதனைப்படணும் கூணி குறுகணும் தானடா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி இருக்கிறான் இந்த கிழவன். இந்த மனுஷன் கொஞ்சம் கூட நெஞ்சில சங்கடமே இல்லாம என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என் நல்ல மனசுக்குதான் என் பொண்ணுங்க மாப்பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்டயே சொன்னான்டா. நல்ல மனசு இருந்தாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு மூஞ்சிய ஈடு வச்சுக்கிட்டு என்கிட்டயே சொல்றான்டா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உன் தங்கச்சிய பாடுறா, செல்வத்தை பத்தி நினைச்சு பாடுறா. 2 பேரோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு அப்ப நான் என்ன கெட்ட மனசு உள்ளவளா? அம்மா அம்மா கையில வச்சுக்கிற குழந்தை சத்தியமா சொல்றேன், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லம்மா. நிறுத்தியா பேசுறான். கையில புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த வயசுல இப்படி நிக்கிறாளே, இவளை வச்சுக்கிட்டு எப்படா உன்னால இப்படி எல்லாம் ஆட முடியுது? குழந்தைய கூட எல்லாம் இப்படி ஆட்டம் போடுறியே, ஏன்டா இப்படி ஈன பிறவி ஆயிட்ட? தராதரெல்லாம் மறந்து போச்சரா உனக்கு? இல்லம்மா, நான் ஏதோ சாதாரணமா தான். தெரிஞ்சு போச்சுரா எனக்கு, நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட இருந்து என்ன ஒரேடியா பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக இந்த கிழவன் போட்ட திட்டம் தாண்டா இதெல்லாம். இந்த குடும்பம் உன் குழந்தையாளுங்க எல்லாரோடையும் நீ நல்லா ஒட்டுக்கிட்ட. இனிமே உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுடா. இல்லம்மா, எந்த காலத்துலயும் உங்ககிட்ட இருந்து நான் பிரிய மாட்டேம்மா. நானும் அப்படிதாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ காணாதெல்லாம் கண்ட மாதிரி குழந்தை ஆளுங்க கூட அசிங்கமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே. என்னம்மா பேச்சுது? சமந்தி, நீங்க கவலையே படாதீங்க சமந்தி. இப்ப நீங்க மண்டைய போட்டீங்கன்னா கூட என் புள்ள உங்க கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்படிப்பட்ட இழிச்ச வாய்நாட்டா என் புள்ள. அவனத்தான் நான் உங்களுக்கு தத்து கொடுத்துட்டேன்னு. அம்மா அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, அந்த பாவ சுமையை நீங்க ஏத்துக்காதீங்க. பாத்தியாடா, நான் பாவம் பண்றவளா? ஓ முன்னாடியே சொல்றத கேட்டியா? நீ அவர் வீட்டு ஆளுன்னு சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நீதான் உன் குழந்தை ஆளுங்க கூட, அதுலயும் கல்யாணம் ஆகி ரெட்ட புள்ள பெத்தவ கூட எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கியே. பாருங்க, இந்த பேச்சத்தோட நிறுத்துவீங்க. நீங்க அமைதியா இருங்க, பேசாதீங்க. உங்க அம்மா பேசுறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க. உங்களை தெரிய சாக்கல என் பொண்டாட்டி மத்தவங்களை செத்தி திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறது நான் கேன போயினா? கேன பையதாண்டா உன் பொண்டாட்டி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கறா, பாத்துக்கிட்டு இருக்கறியாடா பொசகட்ட பையல. ஏய், பொம்பளைன்னு பாக்குறேன் இல்லனா ரவி, வார்த்தையை விடாதீங்க. உங்க அம்மா முதல்ல என் பொண்டாட்டி பத்தி வார்த்தை விடாம இருக்கட்டும். டேய், என்ன பொண்டாட்டி? பெரிய பொண்டாட்டி. நீ பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும். என்னண்ணே இது? எதுக்காக வந்திருக்கோம் நம்ம? ஏன் இப்படி பிரச்சனை பண்ணோம்? ஏதாவது பேசிக்கலாம்ண்ணே, தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுருங்க. பின்ன என்னங்க அந்த பொம்பளை வாய்க்கு வந்து எப்படி பேசிட்டு இருக்கு? இது பாருங்க, எங்க அம்மா பார்த்து பொம்பளை கிம்பளை நீங்க அப்புறம் நடக்கிறது வேற சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணுவ? ஏச்சா பாரு, இதே எங்க வீட்டாளா இருந்தா வெட்டி புதைச்சிருப்பேன். ஆஞ்சி புடிச்சு கூட்டம். நினைச்சபடியே நடந்துருச்சுடா. நம்ம குடிய கெடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்க பாரு, ஓ மேலே கைய வச்சுட்டாவ. அம்மா, இனிமே ஒரு நிமிஷம் கூட எங்க இருக்க கூடாது. கிளம்புங்க, கிளம்புடி. அவசரப்படாதீங்க, அடுக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. அமைதியா இருங்க ப்ளீஸ். என் தகுதிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுற நிலைமை எனக்கு வந்துருச்சு. தேவையா இதெல்லாம்? எனக்கும் உனக்கும் முதலே ஆகாது. மறுபடியும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். எழுங்க சகல, பழசெல்லாம் மறந்துடலாமே. எதையா மறக்க தயாரா இல்லையா? பார்த்தல நடந்ததெல்லாம் யார் பேச்ச மதிக்கிறதா இல்ல? இந்த கூட்டத்துல எனக்கு புத்திமதி சொல்ற தகுதி எவனுக்கும் கிடையாது. பேச்செல்லாம் கேட்டு வந்தேன் பாரு, என்ன அடிக்கணும்? ஐயோ மாப்பிள்ளை, அப்படி போயிடாதீங்க. அம்மா 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 நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா போயிடாதீங்கம்மா. அம்மா என்ன சார் இதெல்லாம்? என்னடா இது? நிறுத்துங்க, அறிவிக்காயா? தப்பு பண்ணது அவன், அவனை கஞ்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. சகலிங்க கோயில எவனா ஒருத்த அடிச்சப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சோம்ல, இப்ப அடிச்சப்ப பாத்துட்டு தானே இருந்தீங்க. தப்பு என் மேலையா? அவன் மேல தானே. இனிமேல் சொந்த பத்தன்னு சொல்லிட்டு எவனாவது வாங்க. ஏய், அப்ப சொன்னல இவனுங்களோட எல்லாம் வந்தா 7:30 இழுத்து விட்டுருவாங்கன்னு. இப்ப 7:30 போய் 8:30 போய் 9:30 ஆகி என் மேல கை வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பாடி தள்ளிக்கடா, போடா மாப்பிள்ள
மாப்பிள்ளை நான் சொல்றத கேளுங்க. எதுவும் சொல்லாதீங்க. ஜோலி நீங்க பாருங்க. யோ மாப்பிள்ளை நான் சொல்றத கேளுங்க. இந்த ராஜா எங்க போவீங்க? மேல ஒரு வார்த்தை பேசுனா இப்பவே கிளம்பி போயிடுவேன். பேசலையா? இருக்கியா? என்னம்மா என்னடா இது? என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை என்ன நினைச்சு நான் வந்து என்னடா நடந்துட்டு இருக்கீங்க?